சார் வணக்கம். வணக்கம். விஜய் நேற்று பேசினதுக்கு திமுக சுர ரிப்ளையும் கொடுத்துருந்தாங்க. திமுக பொதுவாக விஜய் பேசுகிற விஷயங்களை பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. இந்த முறை ரிப்ளை ஸ்ட்ராங்காகவே வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அரசியல் கட்சிகள் தங்கள் மேலே சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்வது என்பது ஒரு சாதாரணமான விஷயம்தான். நீங்கள் சொன்ன மாதிரி விஜயை திமுக இக்னோர் பண்ண தான் முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் என்னன்னு தெரில, சுட சுட நேற்றே அதுவும் ஒரு சீனியர் ஒரு ஆஃபீஸ் பேரரை வச்சு, இப்போ டிகேஎஸ் இளங்கோவன் அதிகாரப்பூர்வ பேச்சாளராக செய்தி தொடர்பாளர் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் ஒரு நல்ல திமுகவில் இருக்கிற ஒரு நல்ல தலைவர், நல்ல மனிதர், விவரமானவர், அனுபவம், பாராளுமன்ற உறுப்பினர்லாம் இருக்காரு, அரசியல் அனுபவம் உள்ளவர். அவர் அதை செய்யணும்னு அவங்க பண்ணியிருக்காங்கன்னு போது அதுக்கப்புறம் ஒரு சீரியஸ்னஸ் அவங்க கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். யாரோ ஒரு ஆளை பதில் சொல்ல விடாமல் டிகேஎஸ் இளங்கோவன் அஃபிஷியல் ஸ்போக்ஸ்மேன் ஆஃப் தி பர்சன் ஆஃப் த டிஎம்கேவே அதுக்கு தலையிட்டு செய்யணும் அப்படின்றது அந்த வகையில் நல்லது தான். ஆனால் அவர் ரொம்ப வீக் ஆர்கியூமெண்ட்ஸை வச்சார். அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. விஜய் வச்ச அந்த குற்றச்சாட்டுகள், அலிகேஷன்ஸு, புகார், வாட் எவர் இட் பி, இதுக்கெல்லாம் நேரடியாக பதில் சொல்லாமல் சுற்றி வளைச்சி ஏதோ பேசிகிட்டு இருந்தார். குறிப்பாக விஜய் வச்சது நான் நோட் பண்ணது என்னென்னா, அதாவது பாலாற்றில் அரசு அனுமதித்த அளவுக்கு மேலே மண்ணை அள்ளி, அதாவது கனிம வள கொள்ளை தானே அது, அதன் மூலமாக ஒரு 4700 கோடி ரூபாய் ஆட்சியாளர்கள், ஆளும் கட்சி பிரமுகர்கள் கொள்ளை அடிச்சிருக்காங்கன்றத பொதுவெளியில் வச்சார். ஆதாரம் கேட்டால் கோர்ட்டில் இருக்க ஆதாரம்லாம் இடி எடுத்து வச்சுருக்கான், அங்கே போய் பார்த்துங்கன்ற அளவுக்கு சொன்னார். ஸோ இது ஒரு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கேள்வியாக, புகாராக நான் பார்த்தேன். அடுத்தது என்ன சொன்னார்னு சொன்னால், எங்களை ஃபாலோ பண்ணுறவங்க, எங்கள் கட்சிக்காரங்களெல்லாம் தற்கூரின்றாங்க. நான் உள்பட நிறைய பேர் திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்கோம். இப்போது மக்களெல்லாம் ஓட்டு போட்ட, உங்களுக்காக ஓட்டு போட்டவங்கெல்லாம் இப்போ மற்றவங்களை ஆதரிக்கிறாங்கன்றதால தற்கூரின்னு சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவர் என்ன சொன்னார்னா, ஆனால் நல்ல வேலையாக அவங்க அந்த விழாவிலே, அறிவு திருவிழாவிலே அவங்க கட்சி சார்ந்த சட்டமன்ற உறுப்பினரை ஒருத்தர் இதுக்கு பதில் கொடுத்துருக்காரு, இது தப்புன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி அந்த டாக்டர் எடிலன் சட்டமன்ற உறுப்பினர் திமுக பேசுறத அவர் ரெஃபர் பண்ணி சொன்னார். அது ஒரு பதில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா நான் கருதுகிறேன். இந்த 2 விஷயங்களுக்கு அவர் பதில் சொல்லுவார் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் எனக்கு ஏமாற்றமாக தான் இருந்தது டிகேஎஸ் உடைய பதில். ஏன்னா அவர் திரும்ப திரும்ப அரைச்ச மாதிரி கரூர் அந்த மரணங்களுக்கு இவர் பொறுப்பேற்கணும், அதை பற்றி இவர் ஏன் பதில் சொல்லலை அப்படின்னு பழைய கதையே பேசிகிட்டு இருந்தாங்க. அது உச்சநீதிமன்றம் உத்தரவின் பேரில் சிபிஐ விசாரணை நடந்துட்டுருக்கிற ஒரு விஷயம். அந்த விஷயத்தை போய் இவர் எதுக்கு நேற்று காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்பில் பேசணும்னு, அதுக்கு பதில் சொல்லணும்னு இவர் எதிர்பார்க்குறாருன்னு எனக்கு தெரியல. அது எப்படி சரியாக இருக்க முடியும்? விசாரணைக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை மேலே ஃபார் ஆர் அகெயின்ஸ்ட் அது கருத்து சொல்கிறது சரியில்லைன்ற நியூட்ரல் ஸ்டாண்டை விஜய் எடுத்திருக்காரு தான் நினைக்கிறேன். ஆனால் அவரை மாதிரி, நம்ம இளங்கோவன் மாதிரி ஒரு சீனியர் பொலிட்டீஷியன் தவறான தகவல்களை பொதுவெளியில் சொன்னது தான் எனக்கு வேதனையாக இருந்தது. தவறான தகவல்னா அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இவர் ஏன் 12 மணிக்கு கரூரில் பேசலை, நாமக்கல்லில் முடிச்சுட்டு நேராக கரூரில் பேசணும், ஏன் ராத்திரி 7 மணிக்கு வந்தார், அதனால தானே ஜனங்கள்லாம் காத்து இருந்தார்கள், இறந்தார்கள், ஆச்சா போச்சான்றாரு. ஆனால் அவர் ஒரு பீயிங் ஏ ஃபார்மர் எம்பி, ஏ நோட்டபிள் லீடர், அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் விஜய்க்கு அனுமதிக்கப்பட்ட நேரமே பிற்பகல் 3 மணிலேருந்து 10 மணி, அந்த 7 ஹவர்ஸ் தான். அந்த அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் அவர் கரெக்டாக பேசினார். இந்த சின்ன உண்மை, பொதுவெளியில் இருக்கிற உண்மையை மறந்துட்டு ஏன் அவர் 12 மணிக்கு வரல, ஏன் 12 மணிக்கு வந்திருந்தா பேசியிருக்கா, அனுமதிச்சிருப்பாங்களா? அவருக்கு அனுமதிக்கப்பட்ட நேரம் மதுரை ஹைகோர்ட்டில் காவல்துறை சார்பாக கொடுத்த அஃபிடவிட்லேயே இருக்குது. நீதிபதிகள் கேட்டதுக்கு காவல்துறை அதிகாரப்பூர்வமாக கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் 27 பிற்பகல் 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும், இரவு 10 மணி வரைக்கும் எனி டைம் அவர் பேசலான்னு தான் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் திரும்ப திரும்ப இந்த
கவைக்குதவாத வாதத்தை ஏன் அவர் வச்சாரு? 2வது கரூர் விஷயம் விசாரணையில் இருக்கும்போது அதை ஏன் இவர் கிளறாருன்னு எனக்கு தெரியல. 2வது இந்த மேட்ரு, இது பாலாறு மணல் கொள்ளையை பற்றி அதை விடுங்க அப்படின்ட்டார் ஒரே அடியில். 4700 கோடி கொள்ளை நடந்திருக்கிறது, ஊழல் நடந்திருக்குது. அது மேலே நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, இடி இது பண்ணிட்டு இருக்கான். அப்போ அதை போயிட்டு அப்படி விடுங்க அப்படின்ட்டு அதை விட்டுருந்தா கூட பரவாயில்ல, நானாக இருந்தால் நீதிமன்றத்துக்குள்ளே இருக்குங்க, அதை பற்றி நம்ம பேசக்கூடாதுங்கன்னு சொல்லி தப்பிச்சிருப்பேன், சப்ஜுடிஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த விவரம் கூட அவருக்கு இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதை விடுங்க, தாவேகா கட்சியில் யாரோ ஒரு பொண்ணு பொறுப்புக்காக பணம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, முதல்ல அதை போய் விசாரிக்க சொல்லுங்க அவர் கட்சியிலன்னு. சரி, ரெண்டும் ஒன்றா? ஒரு கட்சியில் பொறுப்புக்கு கொடுக்கறதுக்கு காசு வாங்குறாங்கன்னா அது ஒரு தவறு தான். அதை அந்த கட்சி விசாரிக்கணும், அந்த கட்சியின் நலனுக்காக. இதில் நாடோ மாநிலமோ அரசோ மக்கள் பணமோ சம்மந்தப்படல. அதையும் 4700 கோடி கொள்ளை போயிருக்கு, இயற்கை மணல் இன்னைக்கு அளவுக்கு அதிகமாக அள்ளப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறதுக்கும் எப்படி இதை ஈக்குவேட் பண்ணுறாரு அவர் ஒரு சீனியர் பொலிட்டிக்கல் லீடர்ன்ற முறையில் எனக்கு விளங்கலை. அது இல்லாமல் அவர் 2-3 விஷயங்களை சொன்னார், அதான் எனக்கு வியப்பாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணா திமுகவை துவங்கியது முதலமைச்சர் ஆகிறதுக்கு இல்லை, ஆனால் விஜய் தாவேக்காவை தொடங்கிறது முதலமைச்சர் ஆகிறதுக்கு தான். அண்ணா துவங்கிறது மக்களுக்காக சேவை செய்ய அப்படின்னு சொன்னார். இப்போ அதை கொஞ்சம் நம்ம பேசணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ அண்ணா திமுகவை 1949 தன்னுடைய சக எண்ணம் கொண்டவர்களோடு சேர்ந்து அதை ராயபுரம் ராபின்சன் பூங்காவில் அவர் தொடங்கினார். ஏன் தொடங்கினார்? மக்களுக்கு சேவை செய்யவா? அவங்க வெளியே சொன்ன காரணம் வேற. வெளியே சொன்ன காரணம் என்னன்னா, தன் மகள் வயதில் இருக்கிற மணியம்மையை பெரியார் கல்யாணம் பண்ணிட்டாரு, இது எங்களுக்கு பிடிக்கல, இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அதாவது பகிரங்கமாக சொன்ன காரணம் வெளியே வர்றதுக்கு. ஆனால் உண்மையான காரணம் என்னன்னா, திராவிடர் கழகம் சமூக சீர்திருத்தத்துக்காக, சமூக நீதிக்காக அது பாடுபடுகிற ஒரு சமூக இயக்கமாகத்தான் தொடர்ந்தது. அது அரசியல் கட்சியாகவோ சட்டமன்ற, மாநகராட்சி, நாடாளுமன்ற இதெல்லாம் போட்டி போடுறதில்லைன்னு முடிவெடுத்து அநேகமாக இன்னி வரைக்கும் அது அந்த நிலையில் இருக்குது. ஆசிரியர் கி வீரமணி இப்போ இருந்தால் கூட பெரியார் காலத்தில் உருவாக்கப்பட்டது தான் அது ஒரு சமூக அமைப்பு, சோஷியல் ஆர்கனைசேஷனாக, சோஷியல் ரிஃபார்முக்காக திராவிட கழகம் இருக்குது. இப்போ இவங்களுக்கு சட்டமன்றத்தில் போட்டி போடணும், நாடாளுமன்றத்தில் போட்டி போடணும், அது உண்மையான நியாயமான நியாயம். மக்களுக்கு நல்லது செய்யணும்னா எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் ஆட்சியை அதிகாரத்தை கையில் எடுக்கணும். ஆட்சி அதிகாரம் கையில் இல்லைன்னா உங்களால் அன்னதானம் போடலாம், இல்லை ஏழை மாணவர்களுக்கு பென்சில் புக்கு கொடுக்கலாம், இல்லை மருத்துவ சிகிச்சை சில பேருக்கு பிளட்டு கொடுக்கலாம். இதை தானே விஜய் மக்கள் இயக்கம் ரொம்ப காலமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் தானே அவங்களுக்கு திங்கிங் வந்திருக்கு. அரசின் அதிகாரத்தை எடுக்காமல் மக்களுக்கு உருப்படியாக எதுவும் செய்ய முடியாது. சின்ன சின்ன உதவிகள், நலத்திட்டங்கள் செய்யலாம். அப்போது அண்ணாவும் எந்த காரணத்துக்காக தேர்தலில் போட்டிட்டு இருந்தாலும் அது சரிதான் நான் சொல்கிறேன். அப்போது தேர்தலில் போட்டியிட வேண்டும், சட்டசபையில் போய் உட்காரணும், நாடாளுமன்றத்தில் போகணும், ஆட்சியை பிடிக்கணும், காங்கிரஸை தோக்கடிக்கணுன்ற எண்ணத்தோடு தான் அவர்களும் அரசியல் கட்சி ஆரம்பித்தாங்க. தப்பு இருக்கிறதா நான் சொல்லலை. ஆனால் வெளியே சொன்னது பெரியார் மணியம்மையை கல்யாணம் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு வந்தாங்க. இதுதான் உண்மையான ரீசன். அப்போ தாவேக்காவும் மக்கள் இயக்கமாக இருந்து அவங்க இந்த ரொட்டி, பன்னு, பிஸ்கெட்லாம் கொடுத்து இதுக்கு மேலே இதில் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு முடிவுக்கு வந்ததால் தான் அரசியல் அதிகாரம் தங்களுக்கு தேவை, ஆட்சி அதிகாரம் தேவை, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணோன்னா நம்மக்கிட்ட பொலிட்டிக்கல் பவர், கவர்மெண்ட் மிஷினரி இருக்கணும்னு முடிவு பண்ணி தான் அவங்க கட்சியை தொடங்கினாங்க. இன்னைக்கு தேர்தலில் நிற்கிறாங்க, நாங்கள் ஆட்சியை மாற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? இல்லை, அதில் அந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல. 49 திமுக கட்சி தொடங்கி இருந்தாலும் அவங்க முதல் தேர்தலை எப்போ சந்திச்சாங்க? தாவேகா தொடங்கப்பட்டு முதல் தேர்தலை அவங்க எப்போ சந்திக்க போறாங்க? அதுக்கு நம்ம என்னங்க செய்ய முடியும்? அதாவது இல்லை, எதுக்காகன்னா 10 மாசத்துல NT ராமாராவ் கட்சி ஆரம்பிச்சு
தேர்தலை சந்தித்து ஆட்சி பிடிச்ச வரலாறு நம்மக்கிட்ட இருக்கு. கேஜ்ரிவால் 2 வருஷத்துக்கு கூட இல்லாமல் ஆம் ஆத்மி ஆரம்பித்து ஆட்சியை பிடிச்ச வரலாறு நம்மக்கிட்ட இருக்கு. எவ்வளவு நாள் கட்சி இருந்தால் தான் தேர்தலில் போட்டி போடணும் அப்படின்னு ஒன்றும் எதுவும் வரைமுறையெல்லாம் இல்லை. நீங்கள் இப்போ மல்லை சத்திய ஆரம்பிச்சிருக்காரு. அவர் மதுராந்தகத்தில் போட்டி போடுவாரா இல்லையான்றது அவர் எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்றதெல்லாம் ஒரு காரணமாக இல்லையா? நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் அவங்க நோக்கத்தை குறை சொல்ல. அண்ணாவின் நோக்கம் கரெக்டு தான். ஆட்சி அதிகாரம், அரசியல் அதிகாரம் வேணும். நாங்கள் அதே தானே விஜய் செய்கிறாரு. அவரை மட்டும் நீங்கள் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாருன்னு இது ஒரு சரியான வாதமாக எனக்கு தெரியல. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்கிறார் அவர். அந்த பதிலையே நான் பார்த்தது டிகேஎஸ் இப்போ ஸ்டாலின் மக்களுக்காக போராடி சிறையெல்லாம் போயிருக்காரு, கைதாயிருக்காரு. உண்மைதான், நானும் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. அச்சா, ஆனால் இவர் சிறைக்கு போவாரா, சிறை செல்வாரான்றாரு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா சிறை செல்வாரா இல்லையான்றது தான் அப்போ தான் தெரியும். இப்போ நான் சிறைக்கு போகிறேன், நான் போக முடியுமா? அதுக்கு ஒரு சிச்சுவேஷன் வரணும். அது வந்தபோது அவர் சிறைக்கு போகாமல் டிமிக் கொடுத்து ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கினாருன்னா, அவர் கூட இருந்தவங்க அப்படி தானே பண்ணாங்க கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம். நம்ம விஜயை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். விஜய் சிறைக்கு போவாரா? சிறை பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க. திமுகவில் ஒரு சின்ன தப்பு யாராவது பண்ணால் திமுக தலைமையை நம்ம கேட்குறோமே, அதுதானே இவங்களுக்கு பொருந்தும். ரைட். அதை தான் நான் என்ன கவுண்டர் போஸ்ட் பண்ணுறேன்னா, இப்போ நீங்கள் இளங்கோவனா மாறிட்டீங்க, நான் தாவேகா பிரதிநிதியாக பேசுகிறேன். ஒரு உதாரணத்துக்கு தான். இப்போ உதயநிதி திமுகவில் எம்எல்ஏவாக இருக்கார், அமைச்சராக இருந்தார், இப்போ துணை முதல்வராக இருக்கார். இப்போ டிகேஎஸ் இளங்கோவன் விஜயை இன்னும் எந்த பொறுப்புலையும் விஜய் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படல, இன்னும் மக்கள் அவருக்கு எந்த அங்கீகாரத்தையும் கொடுக்கல. ஏற்கனவே பொறுப்பில் இருக்கிற துணை முதல்வர் உதயநிதி திமுக நடத்திய மக்களுக்காக போராடின எத்தனை போராட்டத்தில் கலந்துக்கினாரு, எத்தனை போராட்டத்தில் சிறை சென்றார், எவ்வளோ நாள் சிறை சென்றார். ஸ்டாலின் சிறை சென்றதை நான் மறுக்கல. இல்லை, உதயநிதி கூட அவர் சனாதனம் குறித்து பேசின பேசுக்கு இந்தியா முழுக்க அவர் மேல எவ்வளவு வழக்குகள் பதிவுபட்டு நீதிமன்றமா அவர் போயிட்டு இருக்காரு, வழக்குகளை சந்திக்கிறாங்க. சிறையை பத்தி பேசும்போது நீங்க நீதிமன்றத்தை பத்தி பேசுறீங்க. வழக்கு சொல்றேன் நான், வழக்கு இருக்குல்ல, வழக்கினுடைய என்ன வருதோ சந்திக்க தானே போறாரு. வழக்கு பேசினா இப்படி பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு பேசுறாரு. விஜய் அந்த மாதிரி எங்கேயாவது துணிச்சலா கருத்துக்களை சொல்லியிருக்காரா? இல்ல, இது துணிச்சல் இல்ல. அதாவது உதயநிதி பேசுறது பல இந்துக்களுடைய மனங்களை புண்படுத்தியதால் தான் எல்லாரும் மன்னிப்பு கேட்கிறேன், கருத்துல இருந்து பின்வாங்குறேன்னு சொல்லலையே, தான் கருத்துல உறுதியா தானே இருக்காரு. அது ரைட்டுங்க. ஆனா சிறை செல்வதற்கு வக்கீலை வச்சு ஆர்கியூ பண்றதும், சிறையில போய் அந்த துன்பத்தை அதை தான் அவர் மீன் பண்றாரு. ஒரு நாளாவது சிறைக்கு செல்வாரான்னு சொல்லிட்டு தேவையில்லை என்றுதான் என்னுடைய ஆர்கியூமெண்ட். ஒரு ஆள் பொறுப்புக்கு வர, ஆட்சிக்கு வர, அரசியல் அதிகாரத்தை பெற சிறைக்கு தான் போயிருக்க வேண்டும் என்பது ஒன்றும் தகுதி இல்லை, தேவையில்லை. ஆனால் டிகேஎஸ் இளங்கோவன் இந்த மாதிரி காரணங்களெல்லாம் அடுக்கி சொல்லும்போது உதயநிதிக்கு அந்த தகுதி இருக்குதா அப்படின்ற கேள்வி, கவுண்டர் கொஸ்டின் வரும் இல்லையா? அதை தான் நான் அவரை மக்கள் அங்கீகரிச்சுட்டாங்க இல்லையா? மக்கள் அங்கீகரிச்சு தான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு. அதன் பிறகு அமைச்சர், துணை முதலமைச்சர் எல்லாமே மக்கள் மன்றத்துக்கு போன பிறகு தானே. மக்கள் நேரடியாக தூக்கி அவருக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கு. இல்லை, அதே மாதிரி தான் விஜயை மக்கள் அங்கீகரிச்சிட்ட பிறகு அப்புறம் அவர் எல்லாம் பண்ணுவார். அதனால் இது நேற்று காஞ்சிபுரத்தில் சுங்குவார் நடந்த மக்கள் சந்திப்பில் விஜய் பேசின பேச்சு, எழுப்பிய குற்றச்சாட்டுக்கள், இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவார்னு தான் நான் டிகேஎஸ் இளங்கோவனை அவர் கவுண்டர் சார்ஜஸ் வைக்கிறாரு. அதில் ரொம்ப மோசம் என்னன்னா, தற்கூரின்னு நாங்கள் திமுக காரங்க சொன்னதே இல்லைன்னு சொன்னார். அது பொது வெளியிலேயே அம்பலம் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அறிவு திருவிழாவில் பேசின திமுக எம்எல்ஏ டாக்டர் எழிலன் அவரே சொல்கிறார், நம்ம அப்படிலாம் சொல்லக்கூடாது தற்கூரின்னு, அந்த இளைஞர்களை வென்று எடுக்கணும். என்னை கேட்டால் அந்த அறிவு திருவிழாவில் அறிவுபூர்வமாக பேசின ஒரே ஆள் அவர் தான் நினைக்கிறேன். அவங்கள தள்ளி விட்டுறாதீங்க, அந்த இளைஞர்களை, அவங்களோட நம்ம டயலாக் பண்ணோம், அவங்கள தற்கூரிலாம் பேசக்கூடாதுன்னாரு. அப்போ பொதுவெளியில் அது இருக்குது, அந்த ஸ்பீச்சு ப்ரூஃப் இருக்குது, தற்கூரின்னு இவங்க பேசுறது. ஆனால் இவர் இளங்கோவன் சொல்றாரு, நாங்கள் அப்படி பேசவே இல்லைன்றாரு. முழு பூசணிக்காயை நிறைய சோத்தில் மறைக்கலாம், ஒரு கவலம் சோத்தில் மறைக்க முயற்சி பண்ணுறது எனக்கு என்னவோ இட் வாஸ் வீக் டிஃபென்ஸ் தான். டிஎம்கே பார்ட்டில் விஜய் கேட்ட கேள்வி, அடித்த அந்த குற்றச்சாட்டுகளுக்கு
ஒரு சரியான பதிலை சொல்ல முடியலையா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் இளங்கோவனை பொறுத்தவரையிலே அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் சீசன்டு பொலிட்டீஷியன். ஏன் அவர் தடுமாறிட்டார் அப்படின்றது எனக்கு தெரியல. விஜயோட இந்த ஸ்பீச்சுக்கு பிறகு மறுபடியும் ஒரு வாரம் கேப்பு, அதுக்கடுத்து ஆடியோ லான்ச்சு, இது மாதிரியான அரசியலையே கேள்வி கேட்குறாங்கல்ல, அது சரியான பாதையா? அது சரியான பாதைன்னு நான் சொல்ல மாட்டேன். தொடர்ந்து இருக்கணும். அரசியல்னு சொன்னால் 24/7 நீங்கள் வந்து அரசியலை சாப்பிட்ணும், அரசியலை சுவாசிக்கணும். சில பேர் சொல்கிறாங்களே, சினிமாவை சுவாசிக்கிறேன், சினிமாவை நேசிக்கிறேன்னு கமல்ஹாசனை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க. அது மாதிரி அரசியல்னு வந்தாச்சுன்னா அது 24/7 தான். நீங்கள் வந்து பீரியாடிக்கல், வீக்லி, மந்த்லியெல்லாம் இருக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு விஜய்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு, விஜய்க்கு இருக்கிற என்ன சிக்கல் பார்க்கணுன்னா, இப்போ அவங்க வந்து ஒரிஜினலாக பிளான் பண்ணது வந்து சேலத்தில் தான். அதாவது 2.0 வந்து கரூர் வந்து அவங்க சந்திப்பு அப்ரப்டாக ஸ்டாப் ஆயிடுச்சு. அது ஒன்றும் இவங்க முடிக்கல. அது இயற்கை, அந்த துயரம் நடந்த உடனே அது அப்படியே முடிச்சிட்டாங்க. அப்போ அதை ஒரு 40-50 நாளுக்கு பிறகு ரெஸ்டோர் ஆகி நார்மல்சி வந்த பிறகு அதை தொடங்கணும் போது அவங்க தேர்ந்தெடுத்த இடம் சேலம் தான். சேலத்தில் அவங்க கட்சியினுடைய அமைப்பு, கட்டமைப்பெல்லாம் ரொம்ப பலமாக இருக்கிறதா நான் உணர்கிறேன். நான் அதை பார்த்துருக்குறேன். அப்போ அந்த சேலத்தில் அவங்க பண்ணணும்னு சொல்லி பர்மிஷன் கொடுக்கும்போது காவல்துறை வழக்கம் போல் அனுமதி இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கு சொன்ன காரணங்கள் நியாயமா இருக்கலாம். காவல்துறை அனுமதி இல்லைன்னு சொல்லுமா, இல்ல வழக்கம் போல சரியா தாவேக்கா அப்ளை பண்ணலன்னு சொல்லணும்? இல்ல, வழக்கம் போல. ஏன்னா நீங்க விக்கிரவாண்டியில இருந்து எடுத்துங்க, மாநாட்டில் விக்கிரவாண்டி மாநாட்டிலேருந்து இன்றைக்கு சேலம் மாநாடு இந்த கூட்டம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் ஒரு ஆர்ப்பாட்டம் கேட்டாங்க. ராஜரத்னம் ஸ்டேடியத்தாண்ட கஸ்டோடியல் டெத்துக்கு, அதுக்கு எந்த அளவுக்கு இழுக்கடிச்சு கோர்ட்டுக்கு போய் தான் அவங்க அந்த ஆர்டர் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ தெர் இஸ் அன் இன்ஸ்ட்ரக்ஷன். என்னை பொறுத்தவரையில் ஆளுங்கட்சியிலேருந்து, ஆட்சியாளர்கள்லேருந்து தாவேக்காவுக்கு மட்டும் கேட்ட உடனே இடத்தையும் கொடுக்காதீங்க, அனுமதியும் கொடுக்காதீங்க, இழுத்து அடிங்க, சாவடிங்கன்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி மாநாட்டிலே அவங்க அனௌன்ஸ் பண்ண டேட்டில் நடத்த விடலையே. இல்லை சார், நம்ம தீபாவளி நாங்கள் பர்ச்சேஸுக்கு ஆட்கள் வருவாங்க, நாங்கள் சி ரஃப்பாக இருக்குது, ஷிப்பு டஃப்பாக இருக்குதுன்ற மாதிரி ஏதோ ஒரு காரணம். மதுரைனா பிரைம் மினிஸ்டர் விசிட்னாங்க. சி நீங்க காவல்துறைக்கு இல்ல கிரனாலஜிக்கலா பாருங்க. அது எப்படிங்க ஒவ்வொரு முறையும் தாவேக்கா சொல்ற தேதியில நாங்க கொடுக்க மாட்டோம், இல்ல சார் சொல்ற அந்த இதை வந்து மாத்திட்டு தான் நாங்க பண்ணுவோன்ற மாதிரி யூஸ்வலா நான் சொன்ன வழக்கம் போல நீங்க கேள்வி கேட்டீங்க. அந்த வழக்கம் போலன்றதுக்கு போலீஸுடைய நடவடிக்கை சாட்சி. இல்லை, கரூரில் எவ்வளவு போலீஸ் இருந்துச்சு? 600, 500, 400 நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கோம் இல்லையா? அப்போது ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா விஜய்க்கு எவ்வளோ கூட்டம் வருது, எவ்வளோ போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும், அதுக்கு எத்தனை மாவட்டங்கள்லேருந்து வர வைக்கணும்னு முடிவு பண்ண வேண்டிய இடத்துல போலீஸ் இருக்குது. அப்போது அவங்க கேட்குற தேதியில் வேறு ஏதாவது நிகழ்வுகள் ஏற்கனவே திட்டமிட்டு இருந்தா அதை மறுப்பது தானே காவல்துறை பண்ண முடியும். நீங்கள் கேட்ட உடனே கொடுத்துடணும்னா தாவேக்காவோட போலீஸ் அங்கே இருக்கவங்க தமிழ்நாடு போலீஸ் தானே அது. சரிங்க, நான் என்ன சொல்கிறேன்னா 3ஆம் தேதி கார்த்திகை தீபம். கார்த்திகை தீபம் தமிழ்நாடு பூராவும் மக்கள் வந்து கொண்டாடுகின்ற ஒரு விஷயம். ஆனால் குறிப்பாகவும் சிறப்பாகவும் திருவண்ணாமலையில் தான் கார்த்திகை தீபம் மலையில் ஏற்றுவாங்க. லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கே போவாங்க. மற்ற இடங்களில் வீடுகளில் பெண்கள் வந்து விளக்கேற்றி கார்த்திகை தீபத்தை கொண்டாடுவார்கள். ஸோ இவர் கேட்டது வந்து 4ஆம் தேதி, 3ஆம் தேதி இல்லை. சேலத்தில் இருக்கிற எல்லா போலீஸும் திருவண்ணாமலைக்கு அனுப்பிச்சிட்டாங்களா, அனுப்புவாங்களா எனக்கு தெரியாது. அச்சா, அது ஒரு ரீசன் சொன்னாங்க. அடுத்தது என்ன சொன்னாங்க, 5ஆம் தேதி இருக்குது, 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிப்பு நினைவு தினம், அன்னைக்கு வந்து எங்களுக்கு போலீஸுக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொன்னாங்க. 5ஆம் தேதி 4ஆம் தேதி எந்த வேலையும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஓகே, அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த டேட்டில் நீங்கள் வச்சிங்க, வேறு டேட்லன்னு சொன்னால் அது நல்லா இருக்கும். இவ்வளோ சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 30 நாளைக்கு முன்னால் அப்ளை பண்ணியிருக்கணும் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன, நவம்பரில் டிசம்பர் வரைக்கும் நீங்கள் எந்த நிகழ்ச்சியும் நடத்த முடியாது. இப்போ புதுசாக இதெல்லாம் சொல்கிறாங்க. தாவேக்காவுக்குன்னு ஸ்பெஷலாக இது செய்கிறாங்க. கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு யாரெல்லாம் என்னென்ன சொன்னாங்கன்னு நம்ம பார்த்தோம். ரைட்டு, நாளைக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது, அப்படி நடக்கிற பட்சத்துல காவல்துறையால் அது நடந்துடக்கூடாதுன்றது அவங்க ஜாக்கிரதையா 30 நாளைக்கு முன்னால சொன்னா அசம்பாவிதம் நடக்காம தடுத்துருவீங்களா? திட்டமிட்டு அவங்க பாதுகாப்பு சரியா கொடுக்க முடியும் சார். போலீஸ் அவங்க மொபிலைஸ் பண்ணணும்ல. ஒரு மாவட்டத்துல போலீஸ் எவ்வளவு பேர் இருப்பாங்க நமக்கு தெரியும். சரி, அதனால தான்
இவங்க இந்த மாதிரி டில்லி டாலி பண்ணுறாங்கன்றதால தான் அவங்க வந்து பைபாஸ் ரைடரில் வந்து சுங்குவார் சத்திரத்தில் புகுந்துட்டாங்க. அதாவது போலீஸ் உளவுத்துறைக்கே தெரியலையா. இப்போ இதில் என்ன ஆனா, இண்டோரில் நீங்கள் மீட்டிங் போட்டிங்கன்னா யூ டோன்ட் நீட் ஏ பர்மிஷன் ஃப்ரம் த போலீஸ், ஜஸ்ட் யூ இன்ஃபார்ம் த போலீஸ். இதுதான் இதை அவங்க நல்லா புரிஞ்சு இப்படி பண்ணுறீங்களா, ரைட் நாங்கள் இந்த ரூட்டில் போகிறோன்னு மினி ஆடியோ லான்ச்சான்னு கேட்குறாங்க. ஆமாம் வந்துட்டாங்க. அதை வந்து ரொம்ப பாதுகாப்பு உணர்வோடு அவங்களுக்கு வந்து கியூஆர் கோடெலாம் போட்டு, அது நான் பார்த்தேன் அந்த வாசலில் அந்த ஐடி வச்சுட்டு இருந்த ஒரு லேடி கையில் குழந்தை வச்சிருந்தது திருப்பி அனுப்பிச்சார். கேமரா இருந்தால் அதெல்லாம் பண்ணுவாங்க சார். கேமரா முன்னாடி அதெல்லாம் பண்ணுவாங்க. இல்லை ஒரு புசியானதே நின்று அதாவதுங்க எல்லாருமே ஒன்ஸ் பிட்டன் ட்வைஸ் சை இல்லையா. ஒரு நிகழ்வு வந்துட்ட பிறகு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எல்லாரும் இருப்பாங்க. அதை நம்ம பார்த்தோம். ஸோ லிமிட்டடாக பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு காலையில் நான் பார்க்குறேன் அந்த ஜேபிஆர் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அதனுடைய இப்போதைய அந்த நிறுவனர், அவர் நம்ம தாவேகா நிர்வாகின்னு நினைக்கிறேன், மரிய வில்சன் சொல்றீங்க. ஆமாம் மரிய வில்சன். அவருடைய குளம் கோத்தரத்தெல்லாம் திமுக ஆட்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்து ஒரு காணொலியில். அவருக்கு எப்படி இந்த கல்லூரி கிடைச்சது, அவர் எப்படி இங்கே வந்தார் அப்படி வந்தார். அதாவது அருவருக்கத்தக்க முறையில் இப்படி ஒரு மண்டபத்தை ஒரு ஆடிட்டோரியத்தை கொடுத்து, ஏன்னா அவங்களுக்கு என்ன ஆத்திரம் புரியுது, நம்ம போலீஸை வச்சு எங்கேயுமே இவங்க நடத்த விடாமல் பண்ணிட்டு இருக்கிறோம். இது என்னடா பைபாஸ் ரைடரில் வந்து காலேஜுக்குள்ளே பூந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு முன்னாலே தெரிஞ்சிருந்தா கூட கல்லூரி நிர்வாகத்தை மிரட்டுவாங்க, புரியுதுங்களா. ஆனால் இது இவர் கட்சி பிரமுகராகவும் இருக்கிறதால இவரை வந்து தெரிஞ்சிருந்தாலும் சொல்லியிருக்க முடியாதுன்னு வச்சிங்களேன். இப்போ விஜய் வந்து வரல, நீங்கள் சொன்னீங்க இன்னும் இதோட ஒரு மாதம் கழிச்சு ஒரு வாரம் கழிச்சானு வர்றதுக்கு வந்து போலீஸ் அனுமதி வரணுமா இல்லைங்களா? இல்லை சார், இன்னொன்று இருக்கு, நான் கேட்டுறேன். நேற்று ஒரு விஷயம் பார்த்தீங்களா, அங்கே விஜயோட வீட்டில் இருந்து இந்த சுங்குவாச்சரத்திரம் வர்றதுக்கு ஒரு 70 கிலோமீட்டர் 1.5 மணி நேரத்தில் வந்துட்டார் சார் விஜய். இப்போ மட்டும் எப்படி வர முடியுது? ஏன் வர முடியாதா என்ன? கடந்த காலங்களில் பார்த்தோம்ல, திருச்சிக்கு போனார், நாமக்கல் இங்கெல்லாம் போகும்போது 1 கிலோமீட்டர் தூரத்தை எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டாரு, 10 கிலோமீட்டருக்கு எவ்வளோ தூரம் ஆச்சுன்னு பார்த்தோம். எவ்ரிபடி இஸ் வைஸ் ஆஃப்டர் த ஈவெண்ட். எல்லாருக்கும் வந்து ஒரு படிப்பினை இருக்குது இல்லையா, கரூர் படிப்பினை. ரெண்டாவது அந்த கட்சியிலையும் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்களே. யாரும் நீங்கள் சொல்கிறீங்க அவரை பின்தொடரக்கூடாது, அவர் வரக்கூடாதுன்னா, இது காணொலி நேற்று நான் பார்த்தேன். அவர் காருக்கு பின்னாலேயும் முன்னாலேயும் ஒருத்தன் தலையை வேற வச்சுட்டு வரான், டேஞ்சரஸாக இருந்தது. இவ்வளோத்துக்கு அப்புறமா சில பேர் இருக்காங்க அது வேற வச்சுங்கன்னு. ஆனால் அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் வந்துட்டார். அவங்க கட்சிக்காரங்களுக்கும் தெரியுது இல்லை, நம்ம தலைவருக்கு கெட்ட பேர் வருது தேவையில்லாமல் நம்ம பண்ணுறதாலன்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய கூட்டம்லாம் கூடவே இல்லையா, எக்ஸப்ட் சம் வாலண்டியர்ஸு, சம் செக்யூரிட்டி. இல்லை சார், ஒன்று அடிக்கடி சொல்லுவாங்களே, விஜய் வெளியே வந்தாலே கூட்டமாயிடும், அவரை இட்டுன்னு போகிறதுனால தான் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குன்னு. அப்புறம் நேற்று எப்படி வந்தாரு? அது உண்மைதாங்க, அது உண்மைதான். கரூருக்கு முன் இருந்த நிலைமை, கரூரில் இப்படி ஒரு ட்ராஜடி வந்த பிறகு இப்போ எல்லாருமே டைட் பண்ணுறாங்கல்ல. அதாவது அந்த கட்சி வந்து டைட், நான் சொன்னேன் இல்லை, கை குழந்தையோடு ஒரு பெண் வந்தாங்க போங்கம்மான்னு சொல்லிட்டாங்க. அந்த கட்சி முன்னாலேயும் சொல்லியிருக்குங்க. நம்ம ஒரேடியாக நம்ம வந்து இதுக்கான காரணம் வந்து விஜயோ விஜய் கட்சியோ கிடையாதுங்க. இல்லை சார், கட்சியில் இருக்கிற சில பேர் வந்து எந்த கட்டுப்பாடுக்கும் இல்லாமல் இருக்கிறாங்கன்றது அது உண்மைதான். இல்லை சார், இதில் என்ன தெரியுதுன்னா, இப்போ விஜய் நினைத்தால் இந்த மாதிரி குறித்த நேரத்துக்குள்ளேயும் வர முடியும், பெரிய ஆர்ப்பாட்டம் இல்லாமல் வர முடியும், கூட்டத்தை சேர்க்காமையும் வர முடியும். தேவைப்பட்டா கூட்டத்தை சேர்த்து, அப்போ அது என்னன்னா அவர்கிட்ட தான் இருக்கு. அப்போ கூட்டத்தை அவங்க திட்டமிட்டு சேர்க்குறாங்கன்னு அவங்க மேலே வைக்கிற குற்றச்சாட்டு உண்மையாக தான் ஆயிருக்கு நேற்று நடந்ததை பார்த்தா. சரிங்க, நான் என்ன சொல்கிறேன்னா அவருக்கு என்ன தேவை இருக்குது, கூட்டத்தை ஏதாவது அவர் ப்ரூவ் பண்ணணுமா? இல்லை சார், ஒவ்வொரு மீட்டிங்லையும் க்ரௌடு புல்லருங்க. அது பாருங்க, இது வந்து மற்றவர்களுக்கு ஒன்றா தேவையாக இருக்கலாம், தனக்கு கூட்டம் சேருதுன்னு கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸை கொண்டு வந்து சேர்க்கலாம். ஆனால் இவருக்கு வந்து அந்த என்ன தேவை இருக்குது? இவங்க மற்றவங்க எதிராளிகள் சொல்கிற அது ஒரு சப்ஜெக்டிவ் கிரிட்டிசிசம் தான், அவருக்கு ஒன்றும் தேவையில்லைங்க. இன்னைக்கு கரூருக்கு அப்புறம் வந்து எல்லாருமே பெட்டர் சென்ஸ் ப்ரிவைல்டு, அப்படி தான் நான் நினைக்கிறேன். அவங்க வந்து அவங்க உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள், அதே போல் தாவேகா கட்சி தலைமையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கட்சியிலேருந்தே நீக்கிடுவோன்னு சொன்னாங்க. எப்போ தெரியுமா, மகாபலிபுரத்தில் வந்து அந்த 4 பாயிண்டில்
இந்த கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திக்கும் போது யாராவது இந்த சம்மந்தம் இல்லாத ஆட்கள் அங்கே வந்தாங்கன்னா அந்த அழைப்பாளர் தவிர கட்சியிலேருந்து நீக்கப்படும் சொல்லிட்டாங்க. ஒரு குருவி காக்கா போல. இதுக்கு என்ன சொல்கிறீங்க? அதனால் வந்துங்க, எவ்ரிபடி இஸ் ஒய்ஸ் ஆஃப்டர் த ஈவெண்ட்டு. கரூர் துயரம் என்பது ஒரு ரொம்ப பெரிய விஷயம் தானுங்களே. அதனால் ரொம்ப டபுள் கேர்ஃபுல்லாக இருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். நன்றி சார்.